உண்மையிலேயே இது ரொம்ப புதிய தலைப்பு தான். யங் கிராண்ட் மாம்ஸ், இளம் பாட்டிகள். என்ன கூப்பிடுறது எனக்கு இஷ்டமா கிடையாது. இல்ல அதான் ஏன் இஷ்டம் இல்ல, பாட்டி தானே. என்ன இப்படி பண்றீங்களா? நாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சி என்ன பண்ணதில்லை. தங்கச்சியோட ஒபினியன் கேட்க. ஐயோ தங்கச்சி இல்லம்மா. ரெண்டு பொண்ணு, ஒரு பொண்ணு அவங்க பொண்ணு, ஒரு பொண்ணு என் பொண்ணு. நீங்க சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. நானா கிண்டல் பண்றேன், நீங்க தான் கிண்டல் பண்றீங்க. இந்த டைம்ல அவ பிரெக்னன்ட் ஆனது எல்லாருக்குமே சொன்னபோது பிரெக்னன்ட்டா இருக்காங்க என் பொண்ணு ஆயாவாயிட்ட அப்படின்னோடனே அது ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசு. ஆமாமா நீ பாட்டி ஆயிட்ட. சாத்ரி நீ பாட்டியாக போற. இந்த ஆயா பாட்டினோடனே வயசானவங்க மாதிரி ஒரு தோற்றம் வந்துரும் அப்படின்ட்டு ஒரு கஷ்டமா இருக்கு. என்னங்க வயசான காலத்துல நீங்களும் இப்படி பண்றீங்களாங்க? இப்ப வேற என்ன சொல்லிருக்கீங்க? அதான் அம்மா அம்மம்மா அந்த மாதிரி. இங்க பக்கத்துல ஒருத்தவங்க யாரோ ஆனுவல் டேக்கு ரெடி ஆயிருப்பாங்கல்ல அந்த ஸ்கூல்ல, அப்படி இருக்கீங்களே? நான் நார்மலா இப்படிதான் இருப்பேன். நான் சினிமால வர்ற மாதிரி லூசு பொண்ணு இல்ல, மாறி ஆளு, மாசு பொண்ணு. தெலுங்கு கரகல நானம்மான்னு கூப்பிட்டா என்ன இதுக்கு அது என்னமோ வயசான மாதிரி தெரியுது. என்னமோ வயசான மாதிரி தெரியுதா? இதெல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தா இந்நேரத்துக்கு விஆர்எஸ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. இப்ப என் பொண்ணுக்கு ஈக்குவலா தான் நானும் இருக்கேன், என் மருமகளுக்கு ஈக்குவலா தான் நானும் இருக்கேன். தலையில பலமா அடிபட்டதால மூளையில ஒரு சின்ன தடுமாற்றம். லட்சத்துல ஒருத்தருக்கு இப்படி நடக்கும். சோ இப்ப எம்எல்ஏக்கு வயசு 10. அம்மாச்சி அப்பத்தான்னு கூப்பிடுறத நாங்க விரும்பல. வேணாம் பிடிக்கல. அஜிமான்னு கூப்பிடுறாங்க. என் பேரனுக்கு இப்ப வயசு 10 வயசு. அஜிமாவா? அஜிமானா என்னன்னு? ஆனா இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அஜுமானா என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல ஒரு போரே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அஜுமா அப்படின்னா மிடில் ஏஜ்டு உமன், அதாவது நடுத்தர வயது பெண்மணி அப்படின்னு மட்டும்தான் அர்த்தம். You are that பேரப்பிள்ளை of this அஜிமா? ஆமான்னு சொன்னேன், பயந்துட்டியா? அம்மாச்சின்னு கூப்பிடுறதான் அழகா இருக்கும், அதனால என் பேரப்பிள்ளை என்ன அம்மாச்சின்னு கூப்பிட்டாதான் நான் சந்தோஷப்படுவேங்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. அம்மாச்சினே கூப்பிட்டு பேசுங்க, சந்தோஷப்படுவாங்க. அம்மாச்சி சந்தோஷமா? அந்த சினிமால கூப்பிடுவாங்களே தம்பி அப்படின்னு 4 தடவை, அது மாதிரி 4 தடவை கூப்பிடுங்க. அம்மாச்சி சாமி நீ நம்பி வந்ததுக்கு போகுதா சாமி? அம்மாச்சி தூரமா போயிட்டு இருக்காங்க, கூப்பிடுங்க. அம்மாச்சி அம்மாச்சிய வந்து யானை துரத்துது, கத்து கூப்பிடுங்க. அம்மாச்சி அம்மாச்சி போதும் அழுறாருல விட்டு. கடைசி சரியா? கடைசி புள்ள. அப்ப நீங்க ரொம்ப முன்னாலே பாட்டி ஆயிருப்பீங்க. அந்த குடிமையை வாயாலே எப்படின்னே சொல்லுவேன். அக்காவை பாட்டி ஆனப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் என்ன 6th படிச்சிருந்தேன் சார். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. வாவ், 6th ஸ்டாண்டர்ட்லயே ஒரு பாட்டி இருந்திருக்காங்க பாருங்க. இதெல்லாம் உன்னாலதான். உங்களை பாட்டி வேற கூப்பிட்டுச்சா? ஆமா. எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு. பாப்பா பாவம்ல, சின்ன பாப்பால, ப்ளீஸ். சோ நீங்க சின்ன வயசுல பேச்சிங்களோட விளையாடி இருக்கீங்க. ஓ காட், ஓ மை காட், இந்த கொடுப்பினை எல்லாம் யாரு கிடைக்கும்? என்ன வேணாலும் கூப்பிடுங்க, ஏன்னா 7 வயசுல இருந்து நான் பாட்டி. ஆமா. என்னால முடியலடா. Grandson used to call me Jaya only. நான் முந்தி மாதிரிலாம் இல்லடி, மாடர்ன் மாமா ஆயிட்டேன். என்ன சொல்லி கூப்பிடுவீங்க அவங்கள? ஜெயா. அவங்க யாரு உனக்கு? மம்மி 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 ஓ மம்மி. அவங்க அம்மா இன்னும் இருக்காங்க, என் பாட்டி, அவங்கள அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அம்மாவை மம்மி. நான் ஒரே குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மதர். அவங்கள மட்டும் ஜெயான்னு தான் கூப்பிடுவான். ஜெயான்னு ஒண்ணு எப்படி அவரா சொல்லுவாப்ல? அவங்க தாத்தா கூப்பிடுவாங்க அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி கேட்டு வந்திருக்கலாம். ஜெயா ஜெயா. அவங்க தாத்தாவையும் டாடின்னு கூப்பிடுவான் சார். எங்க உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஒரு நிமிஷம் வரமா. டாக்டருக்கே இந்த கன்ஃபியூஷன் வந்துருச்சு சார். இல்லப்பா, இப்படி துப்பு கெட்ட குடும்பமா இருக்கீங்களப்பா. பாட்டி அம்மான்னு சொல்றாங்க, உங்களை மம்மின்னு. அம்மாங்கிற ஒரு நேம வெவ்வேறு வடிவத்துல ஸ்பிளிட் பண்ணிட்டே போறீங்க. தனியா பிரிச்சு வச்சிடுறேன். அவங்கள அம்மானு கூப்பிட கூடாது, பாட்டின்னு கூப்பிடு. என்னை மம்மின்னு கூப்பிடாது, அம்மானு கூப்பிடுன்னு சொல்லி இருக்கணும் நார்மலா. இருக்கட்டும். என்ன இப்போ உங்க குடும்பத்துல யாராவது பாட்டி இருக்காங்களா இல்லையாப்பா? இல்லங்க ஐயா. ஒரு ஜெயா இருக்காங்க, ஒரு மம்மி இருக்காங்க, பாட்டி அது எங்க இருக்கு? எங்க அவனுக்கு கொள்ளு பாட்டி. அவங்களே வந்து பேரு குப்பு அவ்வா அப்படின்னு சொல்லுவான் சார். குப்பு அவ்வான்னு சொல்லி கொடுத்தாச்சு இருக்காங்கப்பா. அப்ப உங்க குடும்பத்துல பாட்டியே இல்ல. சாரி சார், நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. பாட்டியே நான் பாட்டி ஃபேமிலி இது. அப்பதான் தான் சார் கூப்பிடுவான். பேர் சொல்லி கூப்பிடலாம். பேர் சொல்லி கூப்பிடலாமா?
உங்க பேரப்புல நாளைக்கு வளர்ந்து என்ன மாதிரி ஒரு உயரத்துக்கு வந்த பிறகு கஸ்தூரி அப்படின்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? ஹலோ சொல்லுடா. ஹலோ இவங்க எங்கேயாவது வெளியில போறாங்க அப்படின்னா அவனை வேகமா கூட்டிட்டு போவாங்க. எதுக்காகனா இவ்வளவு பெரிய பேர் இருக்கானா, உங்களுக்கு வயசே தெரியலையா, இவனை என்னங்க பண்றது? பீச்ல செலவை அந்த வேல்யூ வந்து அவங்க விட்டு கொடுத்துடுறாங்க. அப்பத்தா அப்பாயி அப்படின்றது வந்து ரொம்ப எமோஷனல் ஒரு வேல்யூ. சில பேர் ரொம்ப யங்கா இருப்பாங்க, டீசெண்டா இருப்பாங்க, திடீர்னு ட்விஸ்ட் அடிச்சு பூமர் ஆயிருவாங்க. அந்த மாதிரி யங் பூமர் தான். எப்படி குழந்தை வந்து நம்மள அம்மான்னு ஃபர்ஸ்ட் டைம் சொல்லுதோ அதே மாதிரி தானே சார் அந்த இதும். அதேதான். பாத்தியா பூமர் வேலை ஆரம்பிச்சா பாத்தியா, யங் பூமர் சொல்லல. எங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி ஒரு பர்டனா தெரியுது அந்த வார்த்தை. என்னப்பா பெத்த தாய் சென்டிமெண்ட்டுக்கே மடங்க மாட்டேங்கிற. ஏஜ் வந்து தெரியுது நம்மளுக்கு, அது தெரியாம மேனேஜ் பண்றது தான் இந்த அஜிமா இந்த மத்த வேர்ட் எல்லாம் சார். இல்லைங்க, இப்படியே விட்டா அப்புறம் எல்லாரும் ஆரம்பிச்சிருவானுங்க. இன்னும் 4 years இருக்கு எனக்கு, அதுக்குள்ளே 2 yearsன்ட்டாங்க. அதுலயே அது தப்பு தானே. சார் அந்த 2 years வந்து இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணது சார். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாய மூடுறா. எக்ஸ்டெண்ட் பண்ணதா பாத்தீங்களா? எது தெரியக்கூடாது நினைச்சீங்களா, கம்ப்ளீட்டா வந்துருச்சு. சரி எல்லாம் நீங்க மாடர்ன் பார்ட்டிஸ் தானே, யாருக்கெல்லாம் ஹைஃபை கொடுக்க தெரியும்? ஹைஃபையே தெரியாது கேட்டா மாடர்ன் பார்ட்டியா? வாங்க டீச்சர் வாங்க. ஹைஃபை, ரைட் ஃபை, சைட் ஃபை. இந்த ஹைஃபை பாத்தீங்களா இல்லையா? 6 வயசு பார்ட்டி என்ன மாதிரி ஹைஃபை? லோ ஃபை, ஃபோர்ஹெட் ஃபை. பாட்டி சொல்லை தட்டாதே, பாட்டி என்கிற பதவிக்கு பயப்படாதே. டோன்ட் வரி, பீ ஹேப்பி. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலே